உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு ஹாசினி? துர்கா, எங்க வீட்டு குழந்தை காணாம போயிடுச்சு. வாட்? குழந்தை காணாம போச்சா? எப்படி? கோயில்ல நீங்க என்ன பாத்தீங்கல்ல? உங்ககிட்ட பேசிட்டு நான் குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். சூரிய மாமாக்கு போன் வந்தது. அவரு குழந்தைக்காக என்ன வேணாலும் தரேன்னு சொன்னது. கொஞ்ச நேரத்துல குழந்தை கிடைச்சிருன்னு சொன்னது. இதெல்லாம் நான் வச்சு பாக்கும்போது யாரோ குழந்தைய கடத்திருக்காங்க போல இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் குழந்தைய எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுங்க துர்கா, ப்ளீஸ். ஹாசினி, கவலைப்படாதீங்க, குழந்தையை காப்பாத்திடலாம். குழந்தையோட அப்பா ஆபீஸ் அட்ரஸ் கொடுங்க, நான் அவரை போய் பாக்குறேன். நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. ஹாசினி, நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன், சரியா? ப்ளீஸ் இப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அம்மா பாத்துக்கோமா, வரேன்க்கா. ஐயோ, எங்க இருக்காளோ தெரியலையே. என்ன இன்ஸ்பெக்டர் மேடம் வந்திருக்காங்க? உங்க குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறதா எனக்கு தகவல் வந்துச்சு. என்னது? பாஸோட குழந்தையை கடத்திட்டாங்களா? பாஸ், இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்றது உண்மையா பாஸ்? அதனாலதான் நீங்க டென்ஷனா இருக்கீங்களா? குழந்தையை கடத்தி வச்சுக்கிட்டு உங்களுக்கு போன் பண்ணி மிரட்டி இருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க முதல்ல போலீஸ்ல எல்லாம் சொல்லிருக்கணும். இப்படி வா. நான் தான் போலீஸ் தகவல் சொல்லவே இல்லையே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தகவல் சொல்லாம இருந்தாலும் தகவல் தெரிஞ்சு உங்க குழந்தையை காப்பாத்தணும் தான் நான் இங்க வந்திருக்கேன். எதுக்காக உங்க குழந்தையை கடத்தி வச்சிருக்காங்க? அவங்க உங்ககிட்ட டிமாண்ட் என்ன கேட்டாங்க? என் குழந்தையை காப்பாத்த எனக்கு தெரியும். உங்க உதவி எனக்கு தேவையில்லை, நீங்க கிளம்பலாம். இப்போ உங்க குழந்தையை காப்பாத்த அந்த கிட்னாப்பர்ஸ் கேட்ட டிமாண்ட நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்து அவன் இன்னொரு குழந்தையை கடத்துவான். அப்படி இல்லைன்னா இன்னொரு தேவைக்காக மறுபடியும் உங்க குழந்தையவே கடத்தலாம். அதனால நீங்க குற்றவாளிக்கு துணை போகாதீங்க. குற்றவாளியை பிடிக்க போலீஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுங்க. பாஸ், இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்றது சரிதான் பாஸ். தேவையில்லாம நீங்க இதுக்குள்ள வராதீங்க. அதனால என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, அப்புறம் உங்களை சும்மா விட மாட்டேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் நீங்க இதில் இன்வால்வ் ஆகுங்க. முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. ஏன் மேல இருக்கிற கடுப்ப தேவையில்லாம இந்த கேஸ் மேல காட்டாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க முதல்ல வெளியே போங்க. போங்க, என்ன சொல்றேன்ல. நீங்க இங்க வந்தது தெரிஞ்சா கூட என் குழந்தைக்கு ஆபத்தாயிடும். போங்க இங்க இருந்து. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.